இப்ப என்னோட மூத்த பொண்ணு இவன் திருட்டுத்தனமா கல்யாணம் பண்ண பாக்குறான். You bloody cheater! I'm going to kill you! கல்யாணம்ன்ற பேர்ல இந்த வீட்ல ஏதோ சதி திட்டம் நடக்குது. அப்புறம் சீமா, நீ என்கிட்ட என்ன சொன்ன? என் பையனை பார்த்து எப்படி பொம்பளை பொறுக்கின்னு சொல்லுவேன்னு என் கணத்துல அரைஞ்சல்ல. இங்க பாரு, ஒரு தடவை இல்ல 1000 தடவை சொல்லுவேன் இவனை பார்த்து. ஏன்னா இவன் பொம்பளை பொறுக்கிதான். என் 2 பொண்ணுங்களோட வாழ்க்கையையும் இவன் கெடுத்துட்டான். ஊர்வசி, ப்ளீஸ் ப்ளீஸ் காம் டவுன். கொஞ்சம் அமைதியா இரு. நான் அமைதியா இருக்க மாட்டேன். அமைதியா இருக்க மாட்டேன். இத பாருமா ஊர்வசி, ஏதோ தப்பு நடந்திருக்குமா. கடவுள். ஆமா, கடவுள் தான். அந்த கடவுள் செய்யற எல்லாமே நல்லதுக்கு தான். தேங்க் காட், தேங்க் காட். நல்ல வேளை என் பொண்ணுங்க வாழ்க்கை நாசமாகாம காப்பாத்திட்டாரு. ஏற்கனவே ஒருத்திய ஏமாத்திட்டான், அதுவும் நல்லதுக்கு தான். நல்ல வேளை இந்த கல்யாணம் நடக்கல. முதல் பொண்ணு கல்யாணமும் நடக்காம தப்பிச்சிட்டோம். இவன் சரியான ஏமாத்துக்காரன். தேங்க் காட், இது வரைக்கும் ஒரே ஒரு கல்யாணம் தான் நடந்திருக்கு. சரி, அப்படின்னா அங்க இருக்கிற சாரதாவை கல்யாணம் பண்ணது யாரு? யார் நீ சொல்லு. உன்னதான் கேக்குறேன். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையோட பெஸ்ட் நாள், சிறந்த நாள் இதுதான். அதனால கொஞ்சமா சாப்பிடலாமே. சரி, இப்ப எடுத்துட்டு வரேன். சாரி தம்பி, எனக்கு அந்த சாரதா மேல சுத்தமா நம்பிக்கை இல்லை. அதனால ஒன்னு அவளை கல்யாணம் பண்ணிக்க விட மாட்டேன். அவளை நான் கல்யாணம் பண்ணி அவளோட பிளான் என்னன்னு கண்டுபிடிச்சு அதை முறியடிக்காம விடவே மாட்டேன். அவகிட்ட இருந்து ஒன்னையும் நம்ம நாட்டையும் காப்பாத்தியே ஆகணும். கடவுளே பரமேஸ்வரா, இந்த சுப முகூர்த்தத்துல எப்படி இந்த அபசகுணம் நடந்துச்சு? ரேமா, இங்க இவ்ளோ பெரிய சீட்டிங் நடக்குது, நீ என்ன இப்படி அமைதியா நிக்கிற? போ. ரிஷப், நீ என்ன இப்படி இப்படி ஏமாத்திட்டியே? ஏன் இப்படி பண்ண ரிஷப்? ரிஷப், ஏன் இப்படி பண்ண? இதுக்கு என்ன காரணம்? நீ எதுக்காக சாரதாவை கல்யாணம் பண்ண? என்ன, நான் சாரதாவை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டேன். நீ இப்போ என்ன சொன்ன? நீ இவ்வளவுதான் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டியா? உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? சுயநினைவோட தான் பேசுறியா? ரிஷப், ரிதேஷ், என்ன பண்ணிட்டு இருக்க நீ? நீ என்ன ஏமாத்திட்ட.
நான் உன்னை விடவே மாட்டேன். இந்த மாதிரி சொல்ல I will kill you. I will kill you. உன்னை நான் விடவே மாட்டேன். ரிதேஷ் அமைதியா இரு. நிறுத்து நான் சும்மா விட மாட்டேன். அமைதியா இரு. நிறுத்து. விடு. நான் உன்னை விட மாட்டேன். ரிதேஷ் இவனை நான் கொன்னுடுவேன். கொன்னுடுவேன். இதுக்கு தான் நீ சாரதாவை கல்யாணம் பண்ணாதன்னு சொன்னியா? ஏன்னா நீ கல்யாணம் பண்ண ஆசைப்பட்டிருக்க. உன்னை மாதிரி ஒரு சீட்டை நான் இது வரைக்கும் என் வாழ்க்கையில நான் பார்த்ததே இல்லடா. நீ வெளியே என் மேல கேரிங்கா இருக்கிற மாதிரி நடிச்சிட்டு உன்னு கூட கேடியா இருந்துக்கியடா. வேண்டாம். விட மாட்டேன்டா. கடவுளே, இந்த பொண்ணு பெரிய கேடியா இருக்காளே. எப்ப இந்த வீட்ல காலடி எடுத்து வச்சாலும் அப்பயே பிரச்சனை ஆரம்பிச்சுச்சு. இன்னைக்கு அண்ணன் தம்பியே பிரிச்சுட்டா. பேபி, நீங்க சொன்னதெல்லாம் சரிதான். இந்த வீட்ல ஏதோ கெட்ட ஆவி இருக்கு, கண்டிப்பா இருக்கு. இந்த வீட்ல இருக்கிற கெட்ட ஆவி வேற யாரும் இல்ல, இந்த பொண்ணுதான். I will kill you. ரிதேஷ் இந்த மாதிரி பொம்பளை பொறுக்கிங்களுக்குலாம் இப்படிதான் நடக்கும். எனக்கு வர ஆத்திரத்துக்கு 2 பேர் தலையையும் வெட்டணும்னு தோணுது. ரிதேஷ், உங்க அண்ணன் மேல இருந்த மரியாதையை கையெடு. ஏய், இவ என்னோட சாரதா. இவளை நீ கல்யாணம் பண்ணிக்க கூடாது. பண்ணு வேண்டா. இப்ப கல்யாணம் பண்ணிட்டு அப்புறம் என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுவேன். புரிஞ்சுதா? சாரதா தான் என் மனைவி, அதை நீ ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். புரியுதா? ரிஷப், நீ எதுக்காக இப்படி பண்ண ரிஷப்? ரிஷப், என் தங்கச்சி கல்யாணம் நின்னு போனப்பவே நான் என் கல்யாணம் வேணான்னு சொன்னல. நம்ம கல்யாணமும் நடக்க கூடாதுன்னு எவ்வளவோ சொன்னல. ஆனா நீ என் மேல உயிரியே வச்சிருக்கேன்னு சொல்லி என்ன கன்வின்ஸ் பண்ணி நீ என்ன கல்யாணம் பண்ணணும்னு சொன்னல. அப்படி நான் சம்மதிக்க வச்சு இப்ப எதுக்கு நீ இப்படி எல்லாம் பண்ற? எதுக்காக இப்படி பண்ண? ஏன் இப்படி பண்ண? ரீம், இதுக்கப்புறம் இதெல்லாம் பேசி என்ன பிரயோஜனம் சொல்லு. இங்க பாரு, இந்த வீட்ல கல்யாணம் நடக்கல, நாடகம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. காமெடியா இருக்கு. இங்க நடந்தது எல்லாமே நாடகம் தான். இந்த தாலியும் தான். என் வைஃப் மேல கை வைக்கிறவெல்லாம் வச்சுக்காதீங்க. இது எப்ப நடந்துச்சு, எப்படி நடந்துச்சுன்னு எனக்கு எதுவுமே தெரியாது. ஓகே, நான் ரீமாவை லவ் பண்றதா தான் நினைச்சேன். ஆனா அப்படி ஒண்ணும் இல்ல. என் தம்பியை கல்யாணம் பண்ணிக்காத, அதுக்கு நான் பணம் தரேன்னு கூட சாரதா கிட்ட நான் சொன்னேன். ஆனா அப்புறம் தான் எனக்கு ரியலைஸ் ஆச்சு நான் ஏன் இப்படிலாம் பண்றேன்னு. என் தம்பி சாரதாவை கல்யாணமே பண்ணிக்க கூடாதுன்னு நான் போராடுறேன். நான் எதுக்காக அந்த மாதிரி கவலைப்படுறேன்னு நான் யோசிச்சேன். அது எனக்கு கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லாத விஷயம் தானே. இருந்தாலும் கவலைப்பட்டேன். ரொம்பவும் கவலைப்பட்டேன். நான் சாரதாவை இந்த அளவு எனக்கே எப்படின்னு தெரியல. நான் எப்போ இருந்து சாரதாவை இவ்ளோ லவ் பண்ண ஆரம்பிச்சேன். ஹே ரிஷப், உனக்கு என்னதான் ஆச்சு? ஏன் நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? சின்ன வயசுல இருந்தே நீ ரீமாவை தானே காதலிச்ச? ஆமாமா, நான் அப்படிதான் நினைச்சேன். சின்ன வயசுல இருந்தே ரீமாவை தான் காதலிக்கிறதா நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அப்படி எதுவுமே இல்ல. சின்ன வயசுல லவ்னா என்ன தெரியாம உளறிட்டு இருந்திருக்கேன்.
ஆனா ஆர்மிக்கு போனதுக்கு அப்புறம் அப்படிலாம் இல்ல. ரீமாவை பத்தி என் மனசுல ஃபீலிங்ஸ் இருக்குது, ஆனா அது காதல் இல்ல. ஆனா லைஃப்ல முதல் தடவையா சாரதாவை பார்த்ததுக்கு அப்புறம் தான் காதல்னா என்னன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்பதான் காதல்னா என்னன்னே தெரிஞ்சுக்கிட்டேன். அம்மா, உண்மைதாம்மா. ஐ லவ் சாரதா. அம்மா நீங்களே சொல்லுங்கம்மா, எனக்கு ரீமா மேல காதலே இல்லம்மா, அப்புறம் எப்படி நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறது? அப்புறம் நீ நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ. உன்னையும் அவளையும் பார்க்கும் போதெல்லாம் என் வயிறு பத்தி எரிஞ்சது தெரியுமா? எந்த அளவுக்கு காயப்பட்டேன்னு என்னால சொல்லக்கூட முடியல. அதனாலதான் லைட்ஸ் போனப்போ இதுதான் சரியான சான்ஸ்னு புரிஞ்சுக்கிட்டேன். சியர்ஸ். உனக்கு தெரியாம உன் ட்ரிங்க்ஸ்ல மயக்க மருந்து கறந்தேன், அப்புறம் உன் இடத்துல வந்து நான் அமைதியா உட்காந்துக்கிட்டேன். as simple as that. ஸ்மார்ட்ல. என்னை ஏமாத்திட்டேன்னு. ஆஹா. எதுக்குடா என்ன நீ ஏமாத்துன? நிதேஷ், ஏய், விடு. அண்ணனும் தம்பியும் ஏன்பா இப்படி அடிச்சுக்கிறீங்க? நீ எதுக்காகப்பா உங்க அண்ணன் அடிக்கிற? வேணாம் பேபி, விடுங்க. நான் எதை பத்தியும் கவலைப்படல. உனக்கு என்ன அடிக்கணும்னா அடி. அடிடா 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 அடிடான்னு சொல்லிட்டே இருக்கல, என்னாச்சு உனக்கு? அவ்வளவுதானா? அடிச்சது போதுமா உனக்கு? வேக் அப். உனக்கு என்ன பண்ணுமோ பண்ணிக்கோ. என்ன நான் என்ன பண்ணணுமோ அதை பண்ணி முடிச்சுட்டேன். உனக்கு சாரதாவோட கல்யாணம் இல்லை, நான் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் இந்த லவ்லாம் ஒண்ணுமே இல்லடா. கொஞ்ச நேரம் மின்னும், அப்புறம் எல்லாம் தானா மறைஞ்சிரும். அவ்வளவுதான்டா, ஓவர். ஆனா நான் இவளை எவ்வளவு காதலிக்கிறேன் தெரியுமா? இவளை யாராவது பார்த்தா கூட அங்கேயே கொல்லணும்னு எனக்கு தோணுது. இவளை மட்டும் நான் வாழ்க்கை துணையை அடையலன்னா எனக்கு வாழ்க்கையே இல்லைன்னு தோணுச்சு. ரீமா, இன்னைக்கு மகா சிவராத்திரி. இது கடவுளா பார்த்து சேர்த்து வச்ச ஜோடி. நாம இதை மாத்த முடியாதுமா. இன்னையில இருந்து சாரதா தான் ரிஷபோட மனைவி, இந்த வீட்டோட மருமக. வாங்க போலாம். ரெண்டு பேரும் வாங்க. என் தங்கச்சி சாரதா ரொம்ப பாவம். இப்ப அவ மனசுல என்ன இருக்குன்னு தெரியல. நான் அவகிட்ட உடனே பேசி ஆகணும். பிரைவேட் நம்பர்ல இருந்து மெசேஜா கன்சைன்மெண்ட் வந்துருச்சு. நாங்க 4 பேரும் வந்துட்டோம். நீங்க எப்ப வர போறீங்க லலித்? மந்திரியோட கண்ணுல 5 முகத்தை நான் பார்த்தேன். அதுல ஒரு முகம் அந்த லலித். இப்போ மத்த 4 முகமும் என் கண்ணுக்கு முன்னாடி வரப்போகுது.